வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பர் டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெல்லூர் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 தக்காளி, 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது இருக்கட்டும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சையாக சேர்த்துருக்கனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஊத்தாப்பத்தோடு செஞ்சேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நீங்கள் பணியாரத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம காம்போவாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.